இப்படி ஒரு நான் பாடகரை பார்த்ததே இல்லை. இந்தியாவிலேயே ரெண்டு பேர் வந்து பாடக்கூடிய பாடகர் தான். இந்தியாவில் 2 பேர் தான் இருக்கிறாங்க. வடக்கே, அதாவது வடநாட்டுல வடக்கே சஞ்சல் என்ற பாடகரும், தென்னிந்தியாவில் தம்பி நீதான்ப்பா, சரி ஓகே பரவாயில்ல, வந்து நீ சினிமால பாடுறியா அப்படின்னு கேட்டிருக்காங்க. எங்க அப்பா என்ன சொல்றாங்க, நான் பாடுனா வந்து எம்ஜிஆருக்கு தான் பாடுவேன் அப்படின்ட்டு சொல்றாங்க. உடனே வந்து என்னப்பா நீ ஒரு படத்துல கூட பாடல, நீ டைரக்டா எம்ஜிஆர் தான் பாடுவியா அப்படின்னு சொல்லிட்டு சரி ஓகேன்னு போயிட்டாங்க. போய் சரியா 1 மாத காலத்துல ஊருக்கு ட்ரங்க் கால் வருது. ட்ரங்க் கால் வந்து அப்ப ட்ரங்க் கால் போஸ்ட் அங்கதான் வரும், போஸ்ட் ஆபீஸுக்கு. ட்ரங்க் கால் வந்து நான் எம்எஸ்வி பேசுறேன், இந்த பையனை ஷேக் முகமதை கூப்பிடணும். போஸ்ட் மாஸ்டரே வீட்டுக்கு வந்திருக்காராம். 70 காலங்கள்ல போஸ்ட் மாஸ்டர் வீட்டுக்கு வந்து உங்களுக்கு எம்எஸ்வி கால் பண்றாருன்னு சொல்லி அப்ப போய் பேசின பிறகு அப்பதான் முதல் படம் சிரித்து வாழ வேண்டும் என்ற படம், எம்ஜிஆர் படம். அதுல வந்து உலகம் என்னும் நாடக மேடையில் நான் ஒரு நடிகன் அப்படின்ட்டு டிஎம்எஸ் பாடுவாங்க, பி சுசீலா அம்மா பாடுவாங்க. அந்த இடத்துல வந்து பஞ்சாபி ஸ்டைல்ல ஒரு பாடல் வந்து எம்ஜிஆர் பாடுவார், பிச் பாடல் ஒரு பாடுவார். அப்ப அந்த பாடல அப்பா பாடுறாங்க, மண்ணில் மறைவாக என்ன விதை போட்டாலும் கேஜே யேசுதாசும் எங்க அப்பாவும் பாடுனாங்க. 2வது படம் பேரு தொட்டதெல்லாம் பொன்னாகட்டும் படத்துல, ஜெய்சங்கர் படம். 3வது படம் வந்து சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்துக்கு வந்து அறிமுக படம் அபூர்வ ராகங்கள், பாலச்சந்தருடைய. அதுலதான் கை கொட்டி சிரிப்பார்கள் ஊரார் சிரிப்பார்கள், கை கொட்டி சிரிப்பார்கள் ஊரார் சிரிப்பார்கள், இளையாட்டு கல்யாணமே தரும் விபரீத புறவாகுமே, தலை மாறி கால் மாறுமே அங்கு சொந்தங்கள் தடுமாறுமே. அது வந்து 3வது படம். அந்த படம் 4வது பாடல் வந்து ரொம்ப ரொம்ப பாப்புலர். இந்த ரொம்ப பாப்புலர் பாட்டு. ஆமா, ரொம்ப பாப்புலர். 1974ஆம் ஆண்டு வந்த படம். ஆமா. அதுக்கு அப்புறம் புரட்சி தலைவர் எம்ஜிஆருக்கு வேண்டி மக்கள் என் பக்கம்னு ஒரு படம். எம்ஜிஆர் கட்சி ஆரம்பிச்சிட்டாரு. கட்சி ஆரம்பிச்ச பிறகு அப்ப அந்த படம் ரிலீஸ் ஆகல. என்ன பாட்டுண்டா, யார் பக்கம் யார் போனால் என்ன மக்கள் என் பக்கம் அப்படின்னு அந்த பாடல் வரிகள் வரும். கண்ணதாசன் வரிகள்ல அந்த பாடல் வரும். அது பாடினாங்க. அதுக்கு அப்புறம் கற்பு, மாருதி அப்படி நிறைய பாடம் அப்படி பாடினாங்க. அப்புறம் லேட்டஸ்டா வந்து 90ஆம் வருஷம் மண்ணுக்கேத்த மைந்தன் என்ற படத்துல வந்து தேனிசை தென்றல் தேவாவின் இசையில ராமராஜன், குஷ்பு நடித்த படம். அதுல ஓடுகிற வண்டி ஓட ஒத்துமையா 2 மாடு, ஒன்ன விட்டு ஒன்னு பிரிஞ்சா என்ன ஆகும் எண்ணி பாரு, ஓடுகிற வண்டி ஓட ஒத்துமையா 2 மாடு, ஒன்ன விட்டு ஒன்னு பிரிஞ்சா என்ன ஆகும் எண்ணி பாரு, ஓடுகிற வண்டி. இந்த பாடல் அப்படி தொடர்ந்து நிறைய பாடல்கள் பாடினாங்க.
அப்புறம் இஸ்லாமிய பாடல்கள் வந்து பாட ஆரம்பிச்சாங்க. இந்த ஃபர்ஸ்ட் வந்து ஈச்சை மரத்து இன்பச்சோலைகள், அப்புறம் வந்து தமிழகத்து தர்காக்களை பார்த்து வருவோம் அப்படின்னு நிறைய பாடல், கப்பலுக்கு போன மச்சான், நபி நாயகம் உருவாக்கியது தோட்டத்திலே அப்படின்னு 1350 இஸ்லாமிய பாடல்கள் வந்து பாடியிருக்காங்க. அத தமிழ்நாட்டுல இசை முரசு நாகூர் இஎம் அனிஃபா, அடுத்தபடியாக காயில் ஷேக் முகமது, இந்த 2 பேர் தான் 2 பாடல்களுக்கான ஜாம்பவான்கள் இஸ்லாமிய. ஆமா ஆமா, அவங்க இசை முரசு, இவங்க சங்கநாத செம்மல். சங்கநாத செம்மல் வந்து புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்களால் வழங்கப்பட்ட ஒரு பட்டம். ரொம்ப சந்தோஷம் சார். ஏன்னா இப்ப வந்து இவங்கெல்லாம் வந்து அபூர்வமான மனிதர்கள். பாருங்க, அவருடைய அந்த குரலே வந்து ரொம்ப அபூர்வமா இருக்கு இல்லையா? இந்த அபூர்வ ராகங்கள்ல அவர் பாடினது அபூர்வமான ஒரு குரல். அப்புறம் வந்து இப்ப அதே குரல் உங்களுக்கும் இருக்கு. நீங்க வந்து உங்களுடைய தந்தையை போல தொடர்ந்து ஏன் நீங்க இந்த இசையில வந்து கவனம் செலுத்தல? அதாவது என்னுடைய தந்தை சொல்லுவாங்க, பாடுனா வந்து முறைப்படி சங்கீதம் கற்று பாட வேண்டும், அப்படி இல்லைன்னு சொன்னா பாடாதீங்க, உங்க 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 தொழிலை பார்த்துட்டு, உங்க என்ன தொழில் விருப்பம் வருது அதை பார்த்துட்டு போங்க அப்படின்னு சொன்னாங்க. அதனால என்ன அவங்க முறைப்படி சின்ன வயசுலயே திருச்செந்தூர் பொன்னுசாமி பாகவதர் அவர்கிட்ட 3 வருஷம் சங்கீதம் கத்துக்கிட்டாங்க. அதுக்கு அப்புறம் கன்னியாகுமரி மாவட்டம் எரணியல் என்ற ஊர்ல வந்து மேல் படிப்பு 2 வருஷம் சங்கீதம் கத்துக்கிட்டாங்க. மொத்தம் 5 வருஷம் சங்கீதம் கத்துக்கிட்டு தான் பாடவே வந்தாங்க. அதனால வந்து தாளம் சுதி அதெல்லாம் வந்து தப்பாம பாடுறேன்னு சொன்னா, ஒரு ராகத்தை புரிஞ்சு கொண்டு பாடுறேன்னு சொன்னா சங்கீதம் மெயின். கிளாசிக்கல் சங்கீதம் படிச்சாதான் அந்த அப்சர்வ் பண்ண முடியும், ஒரு ராகத்தையோ ஒரு தாளத்தையோ. இப்ப இந்த கல்யாணி ராகம், அந்த ராகம், இந்த ராகம் இருக்குல்ல, அதெல்லாம் வந்து அப்சர்வ் பண்ண பாடத்துக்கு வந்து அந்த சங்கீத நாலேஜ் வேணும். அப்படி நீங்க அதை படிச்சு பாடுறதா பாடுங்க அப்படின்னு ஒரு அறிவுரை சொன்னாங்க. அதனால நாங்க மெயினா அதை வைக்கல, பாடவும் செய்வோம். இப்ப அதே ஒரு தொழிலா எடுக்கல, நீங்க எடுக்கல. இப்போ வந்து இப்போ ஒரு 10 பாடல் பாடினேன். ஏஆர் ரஹ்மான் சிஸ்டர் ஏஆர் ரைகானா, நான் அப்புறம் இன்னும் ஒரு 5 பாடகி சேர்ந்து ஒரு பாடல் ஆல்பம் வெளியிட்டோம். அதெல்லாம் செஞ்சுட்டு தான் வர்றோம். திருப்பி ஒரு பாடல் பாடுவோம். இப்ப நான் போன தடவை ஒரு படம் ஒண்ணு பண்ணேன், சம்பாத்தியமே சகலமும் சொல்லி. அது வந்து ஷார்ட் பிலிம் தான், 24 நிமிஷம் அந்த படம். அந்த படத்துல ஒரு பாடல் இருக்குது. இப்போ ஒரு படம் ஒண்ணு பண்ணத்துக்குள்ள ஏற்பாடுகள் நடந்துகிட்டு இருக்குது. ஏப்ரல் மாசத்துல குடைக்குள் மலை அப்படின்ட்டு. அது வந்து என்ன ஷார்ட் பிலிமா இல்ல என்ன ஃபீச்சர் பிலிமா? இல்ல ஃபியூச்சர் பிலிம். அது கிட்டத்தட்ட 2 hours வந்துடும். ஓகே. அதுக்குள்ள வேலைகள் இருக்குது. குடைக்குள் மலை. ஆமா, பாடல்கள் விடுறது இல்ல, அப்பவும் பாடிட்டு நம்மளே ஒரு ஆர்கெஸ்ட்ரா வச்சிருக்கிறோம். ஆமா, அது நான் கேள்விப்பட்டேன். ஏஆர்எஸ் இன்டர்நேஷனல் ஆர்கெஸ்ட்ரா இல்ல அதுக்கு பேர். சோ அது அந்த ஆர்கெஸ்ட்ரா வச்சு நீங்க என்ன செய்றீங்க? ஏஆர்எஸ் ஆர்கெஸ்ட்ரா வச்சு நிறைய கச்சேரிகள் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். இப்போ வந்து இப்ப மதுரையில ஒரு கச்சேரி தேவை, நம்ம பிராண்டுங்கிற நமக்கு ஒரு தனி பிராண்டு. நமக்கு பிக்சடு இவ்வளவுதான் அந்த பிராண்டுக்கு. இப்ப யாரை கூப்பிடணும்? எஸ்பி சார் மகனை கூப்பிடணுமா? ஓகே, கூப்பிட்டுருவோம். எந்தெந்த பாடகர் பாடகி கூப்பிடணுமோ நம்ம ஆர்கெஸ்ட்ரா மூலம் வந்து பாடுவாங்க. வந்து தமிழ்நாட்டுல மட்டும் அது செய்றீங்களா இல்லன்னா வெளிநாடுகளுக்கும் போறீங்களா? பிரான்ஸ்ல பண்ணோம், ஸ்ரீலங்கால பண்ணோம். அது இல்லாம தமிழ்நாட்டுல எல்லா இடத்துலயும் பண்ணிட்டு வர்றோம். சென்னையில பண்ணோம், மதுரையில பண்ணோம், திருநெல்வேலியில பண்ணோம், அப்புறம் வந்து நாகூர்ல பண்ணோம், தஞ்சாவூர்ல பண்ணோம். அதே மாதிரி பண்ணிக்கிட்டு தான் வர்றோம். தமிழ்நாடு முழுவதும் பண்ணிட்டு தான் வர்றோம். நம்மளும் ஒரு 2 பாடல் பாடிக்கிறோம். நீங்களும் பாடுவீங்க? ஆமா. அப்படி நீங்க பாடும் போது நீங்க உங்களுடைய தந்தையுடைய பாடல்களை நீங்க பாடுவீங்களா? தந்தையோட பாடல் பாடுவீங்க? ஓகே. ஆமா. ஓகே சார். இப்ப நீங்க வந்து ஒரு ஆர்கெஸ்ட்ரா வச்சிருக்கீங்க. அப்புறம் வந்து சங்கநாதம்னு ஒரு வானொலி. ஆமா, வானொலி வந்து நடத்திட்டு வர்றீங்க. அதை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க. சங்கநாதம் வானொலி வந்து இப்ப ஆரம்பிச்சு ஒரு 3 years ஆச்சு. இந்த சங்கநாத வானொலியில வந்து எல்லா பாடல்களும்
அதாவது அப்பாட பாடல்கள் மட்டும் அதுல வராது. நிறைய பாடல்களை வந்து தமிழ் பாடல்கள், இஸ்லாமிய பாடல்கள், அது இல்லாம புதுசா வந்து வர்றாங்கல்ல, அதாவது புதிய கலைஞர் வெளிச்சத்துக்கு புதிய கலைஞர் எல்லாத்துக்கும் எல்லா பாடல்களையும் நம்ம அந்த வானொலியில போடுறோம். அதுக்காக வேண்டி ஆரம்பிக்கப்பட்ட வானொலி தான் அது. அதாவது அந்த வானொலிகளை நீங்க ஒரு ஆதரிக்கிற மாதிரி செய்றீங்க அந்த வானொலியில. அதான் நமக்கு வந்து எந்த இன்கம் கிடையாது, ஒண்ணும் கிடையாது. நம்ம வந்து ஒரு சமூக சேவையை அந்த வானொலியை நம்ம நடத்திட்டு வர்றோம். சரி, நல்ல விஷயம். ஏன்னா இங்கேயும் இப்ப ஆஸ்திரேலியாலயும் இருக்கு, வானொலி எல்லாம் இருக்கு. எல்லாமே கம்யூனிட்டி ரேடியோஸ் தான் இங்க சொல்லுவோம். அதாவது சமூகத்துக்காக. அதுலயும் பணம் எதுவும் யாரும் எதிர்பார்க்கறதும் இல்லை, எதுவும் பணம் வரப்போறதும் இல்லை. ஆனா ஏதோ எங்களுடைய மொழி கலாச்சாரம் கொஞ்சம் மேம்படுத்துறதுக்காக இங்கே எல்லாம் வர்றாங்க. நல்ல முயற்சி, உண்மையிலேயே நல்ல முயற்சி. இப்ப நம்மளுடைய உலக தமிழ் சார்பாகவும் ஒரு வானொலி ஒண்ணு ஸ்டார்ட் பண்ண இருக்கிறோம் விரைவில். அப்படியா? இப்ப நம்ம உலக தமிழ் கலை பண்பாட்டு கூடத்துக்கு வந்து தனி ஒரு வானொலி வேணும் அப்படின்னு சொல்லி அதுக்குள்ள ஏற்பாடுகள் இப்ப நடந்துகிட்டு இருக்குது. ஒன்லி ஃபர்ஸ்ட் மட்டும் வந்து ஆண்ட்ராய்டுல மட்டும் வரும். அதுக்கப்புறம் ஐபோன் பாத்துக்கலாம். ஆண்ட்ராய்டு தான் அதிகமா வச்சு யூஸ் பண்றாங்க. அதனால நம்ம உலக தமிழர் வானொலி அப்படின்னு சொல்லி ஒண்ணு நம்ம ஸ்டார்ட் பண்ணதுக்கு இருக்கின்றோம் விரைவில். அது இந்த பேட்டி மூலம் பல வருஷங்கள் இங்க வானொலி, இங்க கம்யூனிட்டி ரேடியோ ஒரு கிட்டத்தட்ட ஒரு 10 வருஷங்கள் தொடர்ந்து செய்துட்டு வந்திருக்கேன் இங்க பெர்த்ல. இது நம்ம அமைப்பு சார்பா ஒண்ணு ஆரம்பிக்கணும்னு சொல்லி. நல்ல விஷயம், அது நல்ல விஷயம். என்ன நீங்க உலகத்தோட இணையலாம் இல்லையா? ஆமா ஆமா ஆமா, மக்களோட இணையறதுக்கு இது ஒரு நல்ல வாய்ப்பு. இப்ப சரி, இந்த உலக தமிழ் கலை பண்பாட்டு கலைக்கூடம் என்றது என்ன? அதன் மூலமாக நீங்க என்ன செய்றீங்க? உங்களுடைய எதிர்கால நோக்கங்கள் என்ன? என்ன காரணத்துக்காக நீங்க இதை ஆரம்பிச்சீங்க? அதாவது உலக தமிழ் கலை பண்பாட்டு கலைக்கூடம்ங்கிறது வந்து 2022ஆம் ஆண்டு வந்து தொடங்குனது. இது வந்து லண்டன்ல வச்சுதான் அந்த பேனரை வந்து நம்ம ரிலீஸ் பண்ணோம். லண்டன்ல இருந்து எல்லா நாடுகள்ல இருந்து வந்தாங்க. லண்டனுடைய மினிஸ்டர்ஸ், அப்புறம் வந்து டெப்டி மேயர்ஸ், அப்புறம் கனடா, எல்லா நாடுகள்ல இருந்து வந்து தான் அந்த பேனர்ஸை நாங்க திறந்து வச்சு. எதுக்கு திறந்தோன்னு சொன்னா, நம்ம பாரம்பரிய தமிழ் கலைகளை அழிந்து விடாமல் அதை மீள்குடி செய்யறது. அத உலக தமிழ்னு சொல்லி வச்சுட்டு நம்ம வந்து பேருக்கு தமிழ்னு வச்சுட்டு அந்த பாரம்பரிய கலைஞர்கள் இங்க ரொம்ப கஷ்டப்படுறாங்க. ஆமா, நிச்சயமா. தொழிலே போயிடுறாங்க, வருமானம் இல்ல, அது இல்ல, தொழிலே விட்டு வேற அவங்க கூலி வேலைக்கு அந்த வேலைக்கு போயிட்டு தான் இருக்கிறாங்க ஒவ்வொரு கிராமங்கள்லயும். அதெல்லாம் நம்ம வந்து தேடி அலைஞ்சு அவங்களுக்கு சரியான ஒரு பிளாட்ஃபார்ம் கொடுத்து, நீங்க எங்க மேடையில நீங்க வாசிங்க, எங்க மேடையில நீங்க நடனம் பண்ணுங்க, பாரம்பரிய அந்த கொண்டு வாங்க அப்படின்னு ஒவ்வொரு மாவட்டங்களிலும் போய் அவங்களுக்கு சிறப்பா அந்த மேடையில அங்கீகரிச்சு, ஒரு அமைச்சர் கையாலேயோ, ஒரு எம்பி கையாலேயோ, ஒரு எம்எல்ஏ கையாலேயோ, ஒரு பெரிய அதிகாரி கையாலேயோ அவங்களுக்கு அந்த விருதை வழங்கும் போது அவங்களுக்கு இருக்கிற மகிழ்ச்சி கோடி ரூபாய் கொடுத்ததுக்கு சமமா போயிருது. நம்மளால பணம் அள்ளி கொடுக்க முடியாட்டாலும் இது போன்ற விடயங்கள் நம்ம செய்யும் போது அவங்க மனது ரொம்ப குளிர்ந்துருது. அப்ப இத வந்து பார்க்கும் போது கவர்மெண்ட் பாக்குது, அரசாங்கம் பாக்குது. இவங்களுடைய சாதனையை நம்ம வெளியே கொண்டு வரும்போது ஆட்டோமேட்டிக்கலா அவங்க வந்து அரசுல வந்து ஒரு உதவி கிடைக்குது. அப்ப அரசு விழாக்கள்ல கலந்து கொள்ள வாய்ப்பு கிடைக்குது. அப்ப அவங்களுக்கு கலைமாமணி விருதோ இல்ல வந்து அரசாங்க ஊக்கத்தொகையோ, மாதம் ஊக்கத்தொகையோ அப்படின்ட்டு ஒரு நல்ல ஒரு விஷயங்கள்லாம் வந்து அவங்களுக்கு கிடைச்சுக்கிட்டு இருக்குது. இதே மாதிரி விஷயங்கள்ல வந்து ஒவ்வொரு மாவட்டங்களிலும் நம்ம செய்துட்டு தான் வர்றோம். நிறைய மக்கள் பலம் அடைஞ்சிருக்காங்க. ஒரு வாழ்வு ஆதாரத்தை அவங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்குது இல்லையா? ஏற்படுத்தி கொடுக்குது. அப்ப அவங்களுக்கு புகழும் கிடைக்குது. இப்போ அவங்க வந்து அரசாங்கம் ஒண்ணு நம்ம பண்றோம், அதை பார்த்து அரசாங்கம் ஒண்ணு பண்ணும்போது அப்ப அவங்க வந்து ரொம்ப வெளிச்சத்துக்கு வந்துடுறாங்க. அப்ப என்ன செய்வாங்க, நம்மளுடைய தமிழர்கள், புலம்பெயர்ந்த தமிழர்கள் உலகம் முழுவதும் இருக்கிறாங்க. அதை பார்த்து கூப்பிடுறாங்க, நீங்க லண்டனுக்கு வாங்க, நீங்க அமெரிக்கா, நீங்க ஆஸ்திரேலியாவுக்கு வாங்க. அப்ப அது மூலம் அவங்க இன்னும் வந்து பாப்புலாரிட்டி ஆகி இன்னும் அவங்களுக்கு பொருளாதாரம் மேம்படையுது.
நிச்சயமா, நிச்சயமா. நல்ல விஷயம். ரொம்ப நல்ல ஒரு முயற்சி இது. அதுக்காக நீங்க உலகம் பூராக ஒவ்வொரு நாட்டுக்காக ஒவ்வொருத்தரை நீங்க நியமிச்சு, அவர்கள் மூலமாகவும் பல விஷயங்களை நீங்க செய்து வர்றீங்கன்னு நான் நினைக்கிறேன். அப்படித்தானே? ஆமா ஆமா ஆமா. ஸோ அப்படி நீங்க ஒவ்வொருத்தரை நியமிக்கும் போது, நீங்க வந்து அவர்கள் மூலமாக நீங்க என்ன எதிர்பார்க்குறீங்க? அதாவது வந்து இந்த பாரம்பரிய கலைஞர்களை வந்து தமிழ்நாட்டில் இருந்து வெளிநாடுகளுக்கு கொண்டு வர்றது ஒரு நோக்கமா இருக்கலாம். அதே சமயத்துல இப்ப இங்க எல்லாம் கூட சார், இப்ப பேர்த்ல எல்லாம் பறை வாசிக்கிறவங்க இருக்காங்க, ஒயிலாட்டம் பண்றவங்க இருக்காங்க. ஸோ இது என்ன ஒரு இதை காட்டுதுன்னா, என்ன விஷயத்தை இது காட்டுதுன்னா, வெளிநாடுகளுக்கு புலம்பெயர்ந்து வந்தாலும் கூட தமிழர்கள் வந்து தங்களுடைய பாரம்பரிய கலைகளை இன்னும் விடாமல் தங்களால முடிஞ்ச அளவுக்கு வந்து பாதுகாத்து வர்றாங்க. ஸோ அது வந்து இப்ப எந்த அளவுக்கு உங்களுடைய இந்த உலக தமிழ் கலை பண்பாட்டு கலைக்கூடம் எந்த அளவுக்கு இதை வந்து உற்று நோக்கும், அல்லது எந்த அளவுக்கு இந்த கலைஞர்களை வந்து அவங்க ஊக்குவிப்பாங்கன்ற விஷயம் பத்தி சொல்ல முடியும்? அதாவது இப்ப நம்ம ஒவ்வொரு நாடுகள்லயும் நம்ம வந்து தலைவர் தலைவிகள் நம்ம நியமனம் பண்றோம்ல, ஆமா, அவர் நம்ம என்ன எதிர்பார்க்கிறோம் சொன்னா ஒரு நிகழ்ச்சி வருஷத்துல அமைப்பு சார்பா ஒரு நிகழ்ச்சி பண்ணுங்க, பாரம்பரிய தமிழ் கலைகளை வந்து அங்க வந்து பிரதிபலிங்க. அது அந்த நாடுகளிலே நம்ம அதுல அது தமிழ்நாட்டில இருந்து இந்தியாவில் நம்ம கூட்டு வர்றது இல்லை. நம்ம தமிழர்களை இதே மாதிரி கலைகளை கற்று தேர்ந்தவங்க இருக்காங்கல்ல, இவர்களை வச்சு இல்ல புதுசா வர்றவங்க யாரும் இருந்தாலும் கண்ணுக்கு தென்பட்டாலுமோ அவர்களை அந்த ஸ்டேஜ்ல ஏத்தணும். அந்த ஸ்டேஜ்ல ஏத்தி அதை நம்ம வந்து ஹைலைட் பண்ணும் போது ஆட்டோமேட்டிக்கலா இந்திய கவர்மெண்டோ தமிழ்நாடு கவர்மெண்டோ அவங்களும் அழைப்பாங்க. ஒரு நிகழ்ச்சியில கவர்மெண்ட் வந்து அரசு நிகழ்ச்சியில வந்து அவங்களும் அழைப்பாங்க. நம்ம இங்க இருக்காங்க, இப்ப நிறைய பேர் வர்றாங்கல்ல, இப்ப வந்து அமெரிக்கால இருந்து வர்றாங்க, லண்டன்ல இருந்து வர்றாங்க, சில பேர் இங்க வந்து கலந்து கொள்றாங்க நம்ம தமிழ்நாட்டு கலைஞர்களோட. அப்படி இருக்கும்போது அதே மாதிரி கலைஞர்களை அங்க ஊக்கப்படுத்தணும். அந்த ஊக்கப்படுத்துற இடத்துல நம்ம இந்தியால இருந்து ஒரு அமைச்சரையோ ஒரு எம்பியோ ஒரு கலை சம்பந்தப்பட்ட ஒரு முக்கிய நபரையோ நம்ம இங்க இருந்து அழைச்சிட்டு வர்றோம். ஒண்ணு, அங்க இருந்து முக்கியமான நம்ம அந்த நாடுகளுடைய முக்கியமான உயர் அதிகாரிகளையோ ஒரு அமைச்சரையோ வச்சு அந்த நிகழ்ச்சியை மிக வந்து சிறப்பாக செய்யணும் அப்படின்னு ஒரு நோக்கம் தான் இது. இதனால எந்த நம்ம லாபமோ ஏதோ கிடையாது, மக்கள் பயனடையணும். இதுதான் அப்படி செய்தாதான் இப்ப வெளிநாடுகள்ல கூட இந்த கலைகள் வந்து யாரும் மறந்து போகாமல், இப்படி கலைகள் நமக்கு இருக்குது, பாரம்பரிய கலைகள் இருக்குன்றதே பலருக்கு தெரியாதீங்க, நிறைய பேர் தெரியாது. அப்ப அது எல்லாத்தையும் நாங்க ஒரு வெளிச்சம் போட்டு காட்டுறதுக்கு இது ஒரு வாய்ப்பாக அமையும். வாய்ப்பு அது மட்டும் இல்ல, நான் கூட லண்டன் நிகழ்ச்சியில நான் ஒண்ணு சொன்னேன். இந்த பேனர் ரிலீஸ் பண்ணும் போது இப்ப பேசும்போது நம்ம மக்களே வந்து அதிகப்படியாக வந்து ஆங்கிலத்துல வந்து பேசுறீங்க, உரையாடுறீங்க. அதாவது நீங்க வீட்டுல வந்து தமிழ்லயே பேசுங்க, அப்பதான் வர்ற வந்து சந்ததியினருக்கு நல்லா இருக்கும். இப்போ வந்து இல்ல நாங்க வீட்டுல தமிழ்ல தான் பேசுவாங்கன்னு சொன்னாங்க. அப்ப நாங்க ஒரு லண்டன்ல ஒரு ஹோட்டலுக்கு போயிருந்தோம், நம்ம ஃபேமிலி தமிழ் ஃபேமிலியோட போயிருந்தோம், ஒரு 10-15 பேர். அப்ப அவங்க பிள்ளைங்கள்ட்ட வந்து அந்த இடத்துல வந்து இங்கிலீஷ் பேசுறாங்க, அது ஆங்கிலம் பேசுறாங்க. அப்ப அதை கூட சொன்னேன், இப்ப கூட இதே மாதிரி வெளியிடத்துல தமிழ் பேசுங்க. இப்ப நம்ம கூட ஒரு ஆங்கிலம் கலந்த ஒரு இங்கிலீஷ்காரரோ ஒரு வெள்ளைக்காரரோ இருந்தேன்னு சொன்னா நம்ம பேசலாம். எப்படி இருந்தாலும் அந்த நாடுகள்ல ஆங்கிலம் தன்னாலேயே வந்துரும், அது வேற எந்த படிச்சுதான் ஆகணும். தண்ணி வேணும்னு சொன்னால் கூட நமக்கு அது இங்கிலீஷ் தான் தேவை அந்த நாடு. அப்படி இருக்கும்போது அது வந்துடும். அது ஊடுகள்ல வீட்டுக்கள்ல தமிழையே படிங்க, தமிழையே சொல்லுங்க. அப்ப தமிழ் அப்பதான் ரைட்டு. அப்ப கிட்டத்தட்ட இப்போ வந்து இப்போ இப்ப தளபதி தமிழ்நாட்டின் முதல்வர் வந்து இப்போ திருநெல்வேலிக்கு வந்தாங்க, வந்து பொருணை அருங்காட்சியத்தை தொடர்ந்து வச்சாங்க. கிட்டத்தட்ட அது நாகரிகம் பார்த்தேன்னு சொன்னா கிட்டத்தட்ட 5000 வருஷம் ஆச்சு.
5000 வருஷத்துக்கு முன்னாடி உள்ள பழங்காட்டு தாளிகள் எல்லாமே கண்டுபிடிப்பு. அதுக்கு ஒரு அருங்காட்சியகம் திறந்துட்டாரு. அப்ப 5000 வருஷத்துக்கு முன்னாடி வரைக்கும் இப்ப போகுது. அப்ப இன்னும் போய்கிட்டு தான் கண்டுபிடிச்சிட்டு தான் இருக்கிறாங்க. இன்னும் கண்டுபிடிச்சா இப்ப அப்ப இன்னும் போக போக எப்படி 20,000 30,000 வருஷத்துக்கு மேல போயிரும். அப்ப மூத்த குடி தமிழ் குடி தான் தமிழ் மக்கள் தான். அதுல இருந்து தான் எல்லாம் வந்துச்சு. எல்லா மொழிகளும் தமிழ் மொழிகள்ல இருந்து தான் பிரிஞ்சது. அது எந்த மாற்று கருத்தும் இல்லை. ஆகையால தமிழை உற்றக்கூடாது, விடாம அதை அப்படியே உள்ளத்தோட அப்படியே ஏத்தி வச்சுக்கணும். தமிழை பேசணும். நாங்க கூட அப்படித்தான். இப்ப நாங்க ஆஸ்திரேலியாவுக்கு இப்ப 35 வருஷம் ஆச்சு. நாங்க சென்னையில இருந்து இலங்கையில இருந்து சென்னை சென்னையில இருந்து 89ஆம் வருடம் இங்க வந்தோம், ஆஸ்திரேலியாவுக்கு வந்தோம். வர்றதுக்கே நான் ரொம்ப பயந்தேன். என்னன்னா இதுதான் காரணம். ஏன்னா நாங்க இங்க வந்துட்டா நம்முடைய மொழி, கலை, கலாச்சாரம் எல்லாம் எங்க போகும், எந்த அளவுக்கு இது நிலைச்சு நிற்கும்ன்றது எனக்கு பெரிய சந்தேகம். ரொம்ப கஷ்டப்பட்டு தான் நான் சேர்ந்தேன் இங்க, வர்றதுக்கு இஷ்டம் இல்லாம. ஆனா அப்போ நான் வீட்டுல என்னுடைய கணவர்